எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நான் கலாநிதி கதைக்கிறேன். இதில் நான் இன்றைக்கு கதைக்கு வந்த விடியம், நாங்கள் எல்லோரும் வீடியோ போட்டால் இல்லாட்டிக்கு ஒவ்வொரு தரம் வீடியோ போட்டால் சின்ன பிள்ளையாகவும் இருக்கும், ஒரு 30-35 வயதுக்குள்ளப்பட்ட பிள்ளையாகவும் இருக்கும். ஆனால் வீடியோ போட்ட உடனே கிழவி, வேறு அம்மம்மா, பாட்டி இப்படி எழுதுறது. அப்போ இதில் இருந்து என்ன நீங்கள் யோசிக்க வேணும்னா, ஒவ்வொரு ஆக்களை எழுதுகிற ஆக்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யோசிக்க வேணும். ஒரு ஆள் பிறக்கிறது, இறக்கிறது, ஒரு ஆண்ட வயோதிபம். இதை ஒருவருமே மாற்ற முடியாது, நீங்களும் மாற்ற முடியாது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கோ, ஒரு மாற்ற முடியாத ஒன்றையே நீங்கள் ஒரு ஆளுக்கு எழுதுறீங்க, ஆனால் உங்களுக்கு வராது என்ற மாதிரி நினச்சிக்கொண்டு. இப்போ ஒரு ஆள் இறந்தால் பார்த்து சிரிக்கிற மாதிரி. இந்த இறப்பு எல்லாருக்குமே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன வாழ்க்கை இருக்கும். ஏனென்றால் இறப்புன்றது நிச்சயம். எங்களுக்கு இறப்பு நிச்சயம்னு தெரியும், ஆனாலும் நாங்கள் பிள்ளைகளை வளர்க்குறோம், அப்புறம் அதை பற்றி யோசிக்கிறோம். அப்போ உண்மையாக இருந்து யோசித்து பார்த்தா எல்லாம் ஒரு கவலையாக இருக்கும் வாழ்க்கைன்றதை நினச்சி பார்த்தா உண்மையாகவே. ஆனாலும் அதை யோசிக்காமல் மற்றவைக்கு எழுதி கொண்டிருக்கிறீங்க. அப்போ அந்த எழுதி கொண்டிருக்கிற விடயம் என்னென்றால், நீங்கள் ஒவ்வொரு தரம் விட்டு பார்க்கணும். நீங்கள் வயது போகக்கூடாதுன்னு நினச்சா அந்தந்த வயசில் இருக்கிறார்கள். இப்போ ஒரு ஆள் எனக்கு 25 வயதுண்டா இருந்தாலும் அந்த வயதுலேயே இறக்க வேணும். இறந்தால் தான் அந்த ஃபோட்டோவில் 25 வயதாக இருக்கும். நீங்கள் வயது போக மாட்டீங்க, 30 வர மாட்டீங்க, 40 வர மாட்டீங்க, 50 வர மாட்டீங்க, 100 வயதுக்கும் இருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த இருக்கிற மோட்டிவேஷனோட ஒவ்வொரு வேலை செய்து கொண்டு போகிற ஆக்கள் இருக்கிறது தானே, அவ 100 வயது இருக்கத்தான் ஆசைப்பட்டு செய்யணும் அதை. அப்போ அவைக்கு அதில் சந்தோஷம் தானே. இப்போ 60,000 தானே, 70,000 தானே, 80,000 தானே, அவைக்கு பரவாயில்லை ஒவ்வொருத்தருக்கும். ஆனபடியத்தான் அவ தங்களோட முன்னேற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கணும். அதை விட சந்தோஷத்தை நோக்கி தங்களோட வாழ்க்கையை தாங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கணும். என்ன அதில் ஒரு பிரச்சனை, ஒரு ஆளை பார்த்து அதை சொல்கிறதுல. இப்போ நீங்கள் திரும்பி உங்களை யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே எழுதியிருந்த ஒரு ஆளுக்கு இப்போ நீங்கள் உங்களோட தோற்றத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ இதை ஒருத்தருக்குமே நாங்கள் சொல்லல. அதே இது இயற்கை. ஒரு பிறந்த பிள்ளையை பார்த்து சொல்லி பிறந்துட்டேன்னு பார்த்து சிரிப்பீங்களா? என்ன குழந்தைன்னு சொல்லி சிரிப்பீங்களா? இல்லை தானே, நீங்களும் குழந்தையாக தான் இருந்தேன். நீங்கள் இன்றைக்கு எத்தனை வயதோ, 25 இருந்தால் ஒரு குமரனாக இருப்பீங்கள், 40-45 ஒரு நடுத்தர வயதில் இருப்பீங்கள், இல்லாட்டி ஒரு வயது போனவராக இருப்பீங்க. உங்களுக்கு அம்மா ஒரு ஆள் கிழவியாக இருக்கலாம், உங்களோட அம்மம்மா இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட பிள்ளையே 40 வயதை தாண்டி இருக்கலாம். அப்படி எத்தனையோ அம்சங்கள் இருக்குது. வாழ்க்கையை உணராதாக்கள் மட்டும்தான் இதை எழுதுவீனம். வாழ்க்கையை உணர்ந்த ஒரு தடவை எழுதாயினம். ஆனால் இவ்வளத்துக்கையும் எனக்கும் எழுதியிருக்கணும். எனக்கு பரவாயில்லை, ஏன்னா நான் இந்த பதிலை தான் எல்லாரும் கொடுக்குறேன். ஆனால் இதையே உங்களோட பிள்ளை உங்களை திரும்பி கேட்க கரநாள் ஆகாது. ஏன் தெரியுமா? முந்தின ஜெனரேஷனில் இப்போ இருக்கிறாக்கள், இப்போ இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் திருப்பி கேட்கும். பேரண்ட்ஸ் உண்மையாக நடக்கணுமென்று கூட பிள்ளைகள் நினைக்கிறார்கள். ஆனபடியாக அதை யோசித்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்க இல்லையோ விளத்திட்டு போங்க, பரவாயில்லை. ஆனால் சொன்னாலும் பரவாயில்லை, அது பரவாயில்லை. ஏன்னா நீங்கள் விளங்கி கொள்ளுங்கோ. நீங்கள் எத்தனை வயதுலேருந்து சொல்கிறீங்களோ ஒரு ஆளோட வயதை பற்றி சொல்கிறீங்களோ, அவை அந்த வயதிலேயே நீங்கள் இறந்து போக வேணும். அப்போத்தான் நீங்கள் அந்த இளமையிலே இருப்பீங்க. நீங்கள் 40 என்ன, 50 என்ன, எத்தனை வயசுலேருந்து சொல்கிறீங்களோ அத்தனை வயதில், இல்லை 20-25 என்ன, அது உங்களோட இது. நீங்கள் எழுத முன்ன யோசிங்கோ. உங்களுக்கு இருக்க விருப்பமோ, கிழவனாக விருப்பமோ, கிழவியாக விருப்பமோன்றது யோசிச்சுட்டு நீங்கள் எழுதுங்க. சரியா? எல்லோரும் ஒரு அன்போடு இருக்க பாருங்க. உங்களுக்கு பிடிக்கல, இல்லாட்டி ஒரு பொறாமை குணம் இருந்தால், என்ன இந்த வயதில் என்ன செய்யலாமல் இருக்கேன்ற ஒரு பொறாமை குணம் இருந்தால் நீங்கள் வீடியோவை பார்க்காதீங்க. ஒரு தட்டையும் பார்க்காமட்டால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். வேண்டாம், அதுக்குள்ளே பார்க்குற விடத்தில் உங்களுக்கு தெரியுது மெட்டாக்கள் என்ன செய்யணும்ண்டு. ஸோ இவ்வளோ வீடியோ பார்த்து கூடி உங்களுக்கு வாழ்க்கையை புரியாட்டி, என்ற இப்போ தானே என்ன நல்லதோ கெட்டதோ எல்லாம் நேரம் வருது. வாழ்க்கை புரியாட்டி, வாழ்க்கையில் இன்னும் இவ்வளவு இருக்குது, ஒவ்வொருக்கு பிள்ளைகள் வரும், பிள்ளைகள் வரும், எல்லாத்தையும் யோசிக்க வேணும். அதன்படியே நீங்கள் இன்றைக்குத்தான் வாழ்க்கை கூட ஒவ்வொருத்த வாழ்க்கையும் 1000 வருஷங்களுக்கு மேலே போகுமே என்று எங்களோட ஜெனரேஷன் இருக்கும், எங்களோட பரம்பரைகள் இருக்கும். ஆனபடியாக யோசிச்சு உங்களுக்கு முடிஞ்சால் மனுஷராக பண்போடு நடக்க பாருங்க. வாழ்க்கைண்டா என்ன, பிறந்த நான் ஒரு ஆளை கிழவனோ கிழவியோன்னு சொல்கிற அளவுக்கு, பாட்டன்னு சொல்கிற அளவுக்கு நான் பேபியாகவே இருக்கிறேன். நான் இன்றைக்கு எத்தனை வயசில் இருக்கிறேன், எப்படி நான் அந்த வயசுலேருந்து இந்த வயசுக்கு வந்தேன், நான் அப்படி இந்த வயசுலேருந்து இப்போ சொல்லுற ஒரு ஆள் இந்த வயதுக்கு நான் போவேனா போக மாட்டேனா சிந்திங்கோ. போக மாட்டேனண்டா நீங்கள் இறக்க வேணும் வெளியா, அதையும் சிந்திங்கோ. அப்போ இதுதான் நான் உங்களுக்கு சிந்தனைக்கு சொல்கிற விஷயம். ஆனபடியாக யோசித்து சிந்தித்து செயற்பட பாருங்கோ. எல்லோருக்குமே மிக மிக சிறந்த பொழுதாக அமைந்திருக்கிறது. மிக்க மிக்க நன்றி. வணக்கம்.